இப்போ ஒரு சில சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச்மேனு இல்ல இந்த யாரோ ஒருத்தர விட்டு போயிருப்பாங்க. மேஸ்திரி எல்லாம் பார்த்துக்கப்பான்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, அவங்க கம்பெனிக்கு வந்து சார் கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார்ன்னு. இது எல்லா இடத்துலயும் சைட்ல நடக்குது. என்ன சொல்லுவாங்க? கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை கட்சிக்காரங்கனாமே பிரச்சனை பண்ணுறது தான் கட்சி. தாவேக்கான ஒண்டி அதுக்குன்னு அப்போ பண்ண மாட்டாங்களா? எந்த கட்சியிலேருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க? பிஜேபியிலேருந்தும் போய் சேர்ந்துருக்குறாங்க. திமுக, அதிமுக, பிஜேபி, விசிக எல்லாம் அவன் எதுக்கு போகிறாங்க? திமுக என்ன பண்ணுச்சோ அதை பண்ண தானே போகிறோம். அதிமுக என்ன பண்ணுச்சோ அதை பண்ண தானே போகிறோம். அப்போ இது பண்ணக்கூடாதுன்னா எப்படி? இப்போ விஜய் அண்ணா என்ன பண்ணுறாரு? திமுக ஆட்சியில் இருந்துச்சு, அதிகாரத்தை இருந்துச்சு, அதை பண்ணுறாரு. அதிமுக ஆட்சியில் இருந்து அதை தானே பண்ணுறாரு. அப்போ அவருக்கு என்ன வேணுமோ அவர் பண்ணுறாரு. நாங்கள் எங்களுக்கு என்ன வேணும் கட்சிக்காரங்களுக்கு கீழே அதை நாங்கள் பண்ணுறோம். அதனால் அது மாற்றம்னு சொன்னாங்க. இதுதான் இப்போ தெரியுது. 1,30,000 வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, என் பேரையும் எங்கள் தலைவர் விஜய் சார் பேரையும் கெடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. அதாவது என்னடா மாட்டிக்கணுமே வக்கனையாக வந்து வீடியோ போயிடுச்சு, எதனா உருட்டி எப்படி தப்பிக்கிற நோண்டி திமுக மேலே பழிய போட்டால் முடிஞ்சுதுங்கிற. சரி, திமுக அவ்வளோ இருக்குது கேஸு. சார் இந்த கேஸையும் அவர் மேலே எழுதிடுங்க சார். ஏப்பா இல்லைப்பா என்னப்பா சார் இதுவும் தாங்கும் சார், அந்த கட்சி எவ்வளோ குற்றம் சொன்னாலும் தாங்கும் சார், அவ்வளோ பெரிய கட்சி சார் அது அப்படின்ற மாதிரி. அதனால் எல்லாத்தையும் திமுக மீதே எழுதுங்க, அவ்வளோதான். இப்போ சடனாக ஒரு சில நாட்களாக அதிமுக பாஜக திமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போது உண்மையிலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க 3 பேருமே வந்து தேவைக்கா எப்படியாவது ஆட்சி அகற்றிடணும் அப்படிங்கிற மோட்டோவில் இருக்கிறாங்களா? அதாவது சடனான்றதை விட நரேட்டிவாக போகுது. போன வாரம்லாம் என்ன செய்தி? அண்ணாமலை வந்து விட்டார். அண்ணாமலையும் விஜய் சாரும் தான் இனிமேல்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே தான் அப்படி ஒரு 4 நாள் உருட்ட வேண்டியது. அப்புறமா அண்ணாமலையும் விஜயும் சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்க அப்படி. அது மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சி இவங்களால தான் கொடுக்க முடியும் அப்படி ஒரு நரேட்டிவ். அப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி நரேட்டிவ் என்னென்னா திமுகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணுச்சு. சரி அதுவாச்சும் ஓகே ரைட்டு பேசினாங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க ரைட்டு ஏற்றுக்கலாம். கண்ணதில் அப்படி எதுவுமே நடக்கலையா? மறைமுகமாக பேசியிருக்கலாம், நான் அதை வந்து மறுக்கலை. அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், எதனா வேறு சில விஷயம் பேசியிருக்கலாம், ரைட்டு. நடந்தது அது நடக்கலை. அப்போது உங்களுதுன்னு வரும்போது வந்து நடக்குது ஒரு சில விஷயம், குதிரை பேரம் அதெல்லாம் பேசுறது கிடையாது. ஆனால் அந்த நரேட்டிவில் வெற்றி பெற்று விட்டார்கள். நரேட்டிவில் என்ன பண்ணிட்டாங்க? அதாவது திமுக அதிமுக சேர்றதுனால தான் அதிமுகலேருந்து வந்துட்டாங்க வெற்றி. மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்களால முடியும் சார். எங்களால் முடியும் சார். ஏன் என்ன சாம்பிள் காட்டுவார் பார்க்குறீங்களா விஜய் சார்? இப்போ இடைத்தேர்தலுங்கன்னா வைங்க சாம்பிள் காட்டுவார். 2 நாள் போனால் போதும். 2 நாள் கூட தேவையில்லை ஆக்சுவலாக. ஒரு 2 மணி நேரம் போதும் ஒரு இடைத்தேர்தலுக்கெல்லாம். நாங்கள் 234 தொகுதிக்கே நாங்கள் கம்மியாக ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிக்கிறோம். 2 hours ஒர்க் பண்ணால் போதும். தீஸ் பீப்புள் நோ தே அக்செப்ட் விஜய் அண்ணா லைக் எனிதிங். அப்படி போய் அப்படி ஒரு வைப்பு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பூரா 18 to 25 அப்படியே ஓட்டு போட்டுரும். அதில் 18ல் 28ல் இருக்கிற விமன் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் அண்ணா தான் இது எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். யாரால் காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை? விஜய் அண்ணா ஒருத்தரால் தான் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியும்னு யார் நினைக்கிறாங்க? அதிகப்படியான பெண் வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் பார்க்குறாங்க அப்படி. ஓ இட் ஓகே சரி அப்போ நம்மளுமே விஜய் அண்ணாக்கு போட்டுருவோம். இப்போ ஏன் போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க? ஏய் ஸ்டூபிட், முட்டாள் மாதிரி பேசாத மேன். எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. டே எல்லாருமே ஓட்டு போடுறதுனால என்ன எதுக்காக போகிறீங்க? கரண்ட் வந்துச்சா, இல்லை சொத்து வரி தண்ணி வரி எதனா குறைஞ்சிருக்குதா, இல்லை உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சா, தெருநாய் கம்மியாயிடுச்சா, குப்பை கரெக்டாக வாடுறாங்களா, என்ன எந்த விஷயத்தில் இல்லை, ஸ்கூலெல்லாம் கரெக்டாக இம்ப்ரூவ் அப்கிரேட் ஆகிருக்கா, முன்னாடியை விட இப்போ பரவாயில்லையா, ட்ரெண்டு தெரியாமல் இருக்கீங்க போய் இன்ஸ்டா பாருங்கள் அப்படின்வாங்க. இன்ஸ்டா போய் பார்த்தா திருப்பி தான் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா, என்னடா இதே பாட்டை வச்சுக்கிட்டு இன்னுமாவாடா இந்த பாட்டு தான் வச்சு ஆட்சியே புஷ்டிங்களே, இன்னமும் அதே பாட்டை போட்டுக்கிறீங்கன்னா அதுதான் இப்போ ட்ரெண்டு. ஆட்சிக்கு வந்தமே விஜய் மயக்கம் தீராமல் தான் இருக்கிறாங்க. மயக்கமா? அது அதுக்கு மேலே சீக்கிரம்லாம் போகாது. அதெல்லாம் ஊரை வச்சுக்கிறோம். இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து பழக்கமாயிட்டீங்க இல்லை அடிமையாயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரே நாளில் இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம் விளாண்டே இருக்கிறாங்க. அம்மா சொன்னால் கேட்குறதில்ல, அப்பா சொன்னால் கேட்குறதில்ல. 5 minutes 2 minutes சொல்லிட்டு நைட்டு முடிகிறவரெலாம் பண்ணின்னு இருக்குதுல்ல, பழக்கமாகி போச்சு. அதனால் இப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ விசிலு அப்படி யாருன்னா அச்சாவே போதும், உடம்பெல்லாம் வைப்பாகும். தேர்தல் வச்சிங்கன்னா போதும், போய் அங்கே விசிலில் அம்மிட்டு தான் மறுவேலை. அதனால் அது இட் டேக் சம் டைம். சரி எதுவுமே வந்து உடனடியாக குணப்படுத்த முடியாது. ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சரி பண்ண முடியும். இப்போ விஜய் சார் எப்படி சொல்கிறாரு, தமிழ்நாட்டை உடனடியாக குணப்படுத்த முடியுமா, உடனே இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும், ஊறி போய்க்குதுன்ற. அதேமாரி விஜய் சாருடைய தாக்கம் வந்து சமுதாயத்தில் ஊறி போய்க்குது, உடனே எல்லாம் மாறாது. இப்போ இடைத்தேர்தல் வந்தாலுமே அது தேவைக்காக தான் பாசிட்டிவாக பட்டுக்கிட்டே ஜெயிப்போம்.
படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், தேவைப்பட்டா நான் பிரச்சாரம் பண்ணுவேன், அப்புறம் வேறு யாரா கூட நான் நீங்கள் முதலமைச்சர் இன்னும் 4 பேரை கூட இறப்பேன் சினிமா ஸ்டாரை. உங்களுக்கு தான் நட்சத்திரம்னா பிடிக்கும்ல, வெயிட் பண்ணி பார்ப்பீங்கல்ல. அவங்கெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி நான் தான்ப்பா எடப்பாடி பழனிசாமி, கூட வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க, அதிமுகவோட பூசியில் கொஞ்சம் ஓட்டு போட்டு ஜெயிக்க கீச்சா வந்தால் கட்சி கௌரவமாக இருக்கும், கட்சியை நாங்கள் காப்பாற்றி நடத்துவோம். அவர் அப்படி ஸ்டாலின் வந்து குளத்தூர்லேயே துவக்கச்சி விட்டாங்க, கொஞ்சம் இந்த தொகுதி மக்கள் பாருங்கள், திராவிட மாடல், அண்ணா பெரியார், அதுக்கப்புறம் அவர் கலைஞர், அப்புறம் நான், இப்படிலாம் அவர் பேச வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலை சொல்லுங்கள், அவ்வளோ மோசமானவங்கள இவங்களாம் சொல்கிற அளவுக்கு உண்மையாக யோசிச்சு பாருங்கள், அப்படிலாம் அவர் போய் விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். விஜய் சாருக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. வண்டியில் ஏறுறாரு, சாங்கு போடுறாரு, முன்னாடி ஒரு சாங்கு, அவர் அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் ஒரு சாங்கு, அதே வைபோடு அப்படியே திரும்ப போய் எலெக்ஷன் நேரத்தில் விட்டோன்னா அப்படியே ஓட்டு ட்ரெயின் போட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓட்டு கேட்குறதே பெரிய விஷயம். விஜய் அண்ணா ஓட்டு கேட்குறாருங்க, அதை விட வரனா வேணும் உங்களுக்கு. ஐயோ, விஜய் அண்ணாவே வந்து ஓட்டு கேட்டார், எப்படி போவோம் அது? விஜய் அண்ணா வந்து ஓட்டு இது என்னப்பா, இதெல்லாம் வேட்பாளராப்பா, என்னப்பா இந்த கட்சி, அந்த விஜய் அண்ணா வந்து ஓட்டு கேட்டிருக்காருப்பா, போப்பா அப்படின்னு. உங்கள் அப்பாவே என்னடா எனக்கு 9th ஒண்டர் 8th ஒண்டர் போல் முதலமைச்சரே வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. அப்படியே இது யோசிக்கவே அப்படியே இதையே அப்படியே அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே எத்தனை ஓட்டில் போட்டுருக்கோம். இது நரேட்டிவாக செட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையில அதுக்கும் மேலே இருக்கிறாங்க? அதுக்கும் மேலே நரேட்டிவ்லாம் மேலே. இது நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் வந்து கலாச்சாரத்தில், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த 21ஆம் நூற்றாண்டில் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும்னா என்ன ப்ரோ நீங்கள் அப்படின்ற ரேஞ்சில் எடுத்துன்னு போயிடும். ஏன்பா ஓட்டு போடணும், எதுக்குப்பா ப்ரோ, அதெல்லாம் கேட்கவே கூடாது ப்ரோ. நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதில்ல விஜய் அண்ணா ஓட்டு போகிறது. விஜய் அண்ணா அவருக்காக வந்திருக்கிறாரு, யாருக்காக வந்திருக்கிறாரு, என்ன ப்ரோ இதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணிடுறீங்க, வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் யாருன்னா ஒருத்தர் கேட்கணுன்னா கூட ஐயோ எடுத்து கேட்டால் நம்மளெல்லாம் சேர்ந்து சிரிப்பாங்க போல அப்படின்னு. அதனால் இப்போ நம்ம ஒரு சில வெளியூர்லாம் போனோன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்போ மலேசியா சிங்கப்பூர் போகிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஊர் நூடுல்ஸ் மாதிரி அங்கேயும் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு காலைல எடுத்து வச்சுக்குவாங்க பஃபேல. அப்புறம் அது ஒரு 2 வாய் சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம மாதிரி டீப் ஃப்ரை இருக்காது. அப்புறமா அது பிடிக்காது, அது 4 பேர் இதில் காட்டிக்கவும் முடியாது. அங்கே பார்த்தா சைனாக்காரங்க, ஜாப்பனீஸ்காரங்க, மூக்கு சப்பையாக இருக்கிறவங்களும் அவங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எதிரில் காட்டிக்கூடாதுல்ல. நம்மளால் பார்த்தா அப்படியே அந்த டேபிள் எடுத்துன்னு போய் வரங்கன்னா அப்படி ஓரமாக வைப்போம்ல, வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறாங்கன்னா இட்லி இல்லை வேறு எதனா உப்புமா அது மாதிரி எதனா இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அடுத்த ரவுண்டு டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த இறா மீன் கீனே இருக்காது, சாதாரணமாக காய்கறிலாம் வந்துடும். அது சொல்லவும் முடியாது வெளியில், இல்லை சாப்பிட்டேன் நல்லா இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல நம்மள, அந்த கௌரவத்துக்கு வேண்டி என்ன பண்ணுறது அப்படியே அமைதியாக இருந்தது. அதே மாதிரி தான் இது ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு வந்து இன்னும் ஒரு சில தேர்தலில் தொடரும். டிவிகே கவர்மெண்ட் அகைன் அண்ட் அகைன் அவங்க ஒரு க்ளீன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறுவதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த கவர்மெண்ட் அந்த க்ளீன் கவர்மெண்ட்டுங்கிற வேர்டுக்கு டிசர்வ்டா? இல்லை, அது கவர்மெண்ட் டிசர்வ்டோ இல்லையோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இதையே தான் ஃபஸ்ட்டு இதே தான் சொன்னோம். இந்த உட்வர்ட்ஸ் கிரேப் மாதிரி வாட்டர் மாதிரி யாருன்னா அழுதா என்னாச்சா, குட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கொடு, நீ குழந்தையா இருக்குச்சா அதான் கொடுத்தேன். இப்போ தாவேக்கன்ற ஒரு கட்சி ஆட்சியிலே இருக்கணும்னா அந்த 2 பேர் மோசமான கட்சி, அவங்களால கொடுக்க முடியாத அந்த க்ளீன் கவர்மெண்ட்டை நாங்கள் தான் கொடுப்போம். இந்த க்ளீன் கவர்மெண்ட் எப்படி, எதில் க்ளீன் கவர்மெண்ட்டு, சூயஸ் கனால் அது சூயஸ் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, முன்னாடி இருந்ததை விட கான்ட்ராக்ட் விலை ஏற்றி கொடுக்குறீங்கன்னு குற்றம் வந்திருக்குது. இன்னும் அதுக்கு வந்து துறை ரீதியாகவோ அமைச்சரோ யாருமே முழு விளக்கம் தரலை. அப்படி இப்படி 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 டபாச்சி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஏன் தனியாருக்கு கொடுக்குறீங்க ஒரு திட்டத்தை, ஏன் நீங்கள் செயல்படுத்த முடியாது? 1. 2வது, மதுரையில் குப்பை வாடுறதுல டன்னேஜ் வந்து அதிகமாக மணல்லாம் இருக்குது. அதாவது ஆட்சிக்கு இவங்க வந்ததுக்கு பிறகு டெய்லி அதிகமாக வந்து குப்பைக்கு பதிலாக மண்ணே இருக்குது, அதை திருட்டு கணக்கு எழுதி கோடிக்கணக்கில் காசு போகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இன்னும் நிறுவனத்து மீது எந்த நடவடிக்கை எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கோயில் நிலம் கூட இது வந்து கோர்ட்டு தலையிட்டு ரத்து செய்யுது. பிரச்சனை பெருசானவுன்னா நடவடிக்கை இப்போ அதுவும் அந்த ஒரு ஆஃபீஸர் மேலே தான் எடுக்கிறாங்க. அதில் 2, அதாவது சப் ரெஜிஸ்ட்ரார் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, ஜஸ்டின் மணிகண்டன். ஓகே. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மீதும் சஸ்பென்ஷன் ஏதோ எடுத்துருக்கிறதா தகவல். ஓகே. அதனால் அந்த 2 பேர் தான் அது பார்க்கணும், போக பார்க்கணும். ஓகே. ஆக்சுவலி இது முறைகேடு தான் அப்படிங்கிறது தவறு நடந்திருக்குங்கிறத தமிழ்நாடு அரசே ஒத்துக்கிட்டு, ஆனால் இது ரிலேட்டடாக விமர்சனம் பண்ண சிலர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கைதும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹார்ஷான நடவடிக்கைன்னு விமர்சிக்கிறாங்க. அந்த அளவு கைது பண்ணக்கூடிய அளவுக்கு போகணுமா, அது அவதூறாகவே இருந்தாலும்? கைது பண்ணுற அளவுக்கு போக வேண்டியதில்லை. ரமேஷ் வந்துங்க
ஏதோ சாதிக்கணும் முன்னாடி பண்ணணும்னு ஏதோ அங்கே இங்கே போய் கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு. அதிலலாம் வந்து தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனால் யார் கொடுக்குற அட்வைஸ்ன்ற இதெல்லாம் தெரியல. கைது வரலும் போயிருக்க வேண்டாம். கருத்து தானே சொல்கிறாங்க. கருத்துக்கு வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸை போடுங்க, கோர்ட்டுக்கு வலிங்க, என்ன ஆதாரத்தில் சொன்னேன்னு சொல்லுங்கள். ஆதாரம் இல்லாமல் அவங்க உங்கள் சார்பாக தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அரசு உங்ககிட்ட இருக்குது. ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனம், அதில் வேறு பிரச்சனை. நல்ல வழக்கறிஞராக வைக்கணும். இப்போ அமைச்சரோட மாண்பு காப்பாற்றுறதுக்கு 5 லட்ச ரூபா வாங்கின ஒரு வழக்கறிஞர் பண்ணால் மயிலாட் தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எந்த சட்டம் தகுந்த சட்டமோ அந்த சட்டத்தின்படி அப்படி தீர்ப்பு கொடுங்கன்னா ஜட்ஜி டென்ஷன் ஆயிடுவார். அது வேறு பிரச்சனை. ஸோ அப்போ ஒரு தீர்ப்பை வாங்கி பெருசாக விளம்பரம் கொடுங்க சார். என் மீது அவதூறு பருப்பு நீங்கள் என்ன பாரு, கோர்ட் என்ன சொல்லியிருக்கு பாரு, விளம்பரம் கொடுக்கணும். அதை கூப்பிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு. இப்போ இவர் வந்து என்னை பற்றி பேசினார், இவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்கலாம், அடக்குமுறை பண்ணியிருக்கலாம். அது பண்ணியிருந்தால் அது திமுக. அவரை கூப்பிட்டு அவர் நிர்வாகத்தை வச்சு மிரட்டியிருந்தால் அது அதிமுக. நாங்கள் வழக்காடு மன்றம் போய் இந்த மாதிரி ஆள் வந்து ஃப்ராடு, வாயில் சுத்தம் கிடையாது, வாயை திறந்தால் பூரா பொய்யர், இவர் இந்த பொய்யர் பேச்செல்லாம் கேட்டுட்டு என்ன போய் மோசமாக பேசுனீங்க, ஒரு அமைச்சர்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு காயப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லி அதை பெருசாக விளம்பரம் பண்ணலாம்ல, விளம்பரப்படுத்தி அவங்களெல்லாம் அம்பலப்படுத்தலாம்ல. பொய் பேசுகிறாங்க, தகவல் சரி கிடையாது, பொய்யான தகவல், வன்மத்தை கக்குறாங்க. அது என்ன ஒரு சிறந்த இதை வந்து இப்போ கைது பண்ணி என்ன ஒரு 10 நாள் 15 நாள் வைக்க போகிறீங்களா? போயிட்டு வந்தோன்னே தைரியம் வந்துடும். போயிட்டு வந்தோன்னே தைரியம், இதுதான் ஜெயிலா? அப்படியா, சரி நல்லா தான் இருந்தது, ஆனால் கொசுக்கடி சாப்பாடு தான் சரியில்லை, ஒரு 2 days அடிச்சாங்க, அது கூட பழக்கமாகி போச்சு, எல்லாரையும் அடிக்க முடியாது. அதுலேயும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சவுக்கு சங்கர்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவர் இன்னும் ஜாஸ்தியாக பண்ணுவார் சேட்டை. போயிட்டு வந்து வெளியில் அவரோட தன்மை அது நிறைய பேர். அதாவது ஜெயில் வந்து 2 விஷயம் செய்யுங்க. ஒன்று பயத்தை காட்டி விடும், இல்லைன்னா வந்து பயம் போயிடும். சரி, பயத்தை காட்டிட்டு, பயத்தை எவ்வளோ காட்டுவீங்க? வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து விரக்தியாகி அவன், அதாவது அண்ணன் திரும்ப சொல்லுவாங்கள்ல, திமிரி எழு திருப்பி அடி, அப்படி ஆகி போச்சுன்னா எழுச்சி தமிழர் போல் அடங்க மறு அத்துமீறு திமிர்த்தி எழு திருப்பி அடி அப்படி போயிடுச்சுன்னா அதெல்லாம் சிக்கல் இருக்குது. ஒரு வேளை புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சிறையில் இருந்து மூளை பயங்கர ஷார்ப்பாகிடும். நீங்கள்லாம் டிக்டாக், இன்ஸ்டா பாட்னு, ஃபேஸ்புக்கில் ஃபயர் ரூட்னு இருப்பீங்க, அது மேனுவல் மோடு. அந்த மாதிரி சிந்தனை கூர்மையாயிடுச்சு, சொல்லாடல், அதுக்கப்புறம் வந்து அந்த இலக்கியத்தன்மை, தமிழ் வளம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாக்கில், அதுக்கப்புறம் வச்சு செய்வாப்பில். அதனால் அந்த மாதிரி யாருன்னா கருத்து பற்றி பேசுகிறாங்கன்னா கருத்துக்கு புள்ளி வரும். இன்னும் நம்ம தான் ஆபாசமாக திருப்பி திட்டிடுறோமே அவங்கள. இல்லை, அதான் எனக்கு என்ன டவுட்னா, தேவைக்காக தான் வதந்தி பரப்புவதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஈவன் கரூர் விஷயத்துலலாம் அவ்வளோ கான்ஸ்பிரசியை க்ரியேட் பண்ணி அதிலே வாழ்ந்தாங்க. அவதூறுக்கு கைது வந்து தேவைக்கு கவர்மெண்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி முரண்? அது ஒரு முரண், ஒரு நகைச்சுவை தான். அதாவது எப்படின்னா, ஒரு கார்ட்டூன் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் எங்கள் குரூப்பில். என்னென்னா, ஒரு 30 பேர் கத்தின்னு ஓடுவாங்க, அதில் ஒரு 4 பேர் வந்து திருடன் கத்தின்னு ஓடுவாங்க, பின்னாடி இருக்கவங்களாம் அப்படியே போவாங்க. அது பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ஊரே யாரையோ தெத்தின்னு போகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா திருடனவனும் அந்த கூட்டத்திலே இருப்பான், அவனுமே என்ன பண்ணுவான், திருடன் கத்தின்னு ஓடுவான். அது எதுக்குன்னா, தன் மீது சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஓடுற மாதிரி ஒரு கார்ட்டூன் அது. அந்த மாதிரி தாவேக்கா அரசு வந்து இந்த அவதூறு, இந்த ஆபாசமாக பேசிட்டாங்க, உண்மைக்கு புறம்பாக பேசிட்டாங்கன்னா, நீங்கள் பேசுகிறது தான் வந்து நகைச்சுவை. ஆனால் எவ்வளோ விஷயம் ஒரு ஒரு தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களோட அந்த தன்மை இருக்குது பாருங்கள், ஒரு தனி உலகத்தில் இருக்கிறார். அதனால் இன்னொன்றுங்க, இப்போது ரமேஷை கூட சரி, அது என்ன வருது ஏது வருதோ அதை பேசிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ஓவர் டூ பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த ஆதவர்ஜினா அவர்கள் வந்து போதைப் பொருளில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்க. என்னிடமே 2-3 பேர் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஓடுதுன்னு சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அது வேறு கேஸு, இது வேறு கேஸு, 2துலையுமே இனிஷியலு ஊரெலாம் மாறி இருக்குது, நான் இதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். செய்தியை உடனே கொடுக்கணும், செய்தியை முந்தி சொல்லணும், செய்கிற உடனே பண்ணோன்னு அந்த ஜான் பிரிட்டோன்றதை மாற்றி போட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் வாங்கிக்கணும், அப்புறம் அமைதியாக இருக்கிறீங்க, அது வேண்டாம், தவிர்க்கணும். அரசும் வந்து இந்த மாதிரி இந்த கைது பண்ணுறது, இந்த உருட்டுறது, மிரட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வழக்கு பண்ணுறதுக்கு இழுங்க, டிஃபமேஷன் சூட்டு போடுங்க, அந்த மாதிரி ஒரு தன்மை தான் எடுத்துக்கணும். சார், இன்னைக்கு முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அவர் சொன்னதாக சில செய்திகள் வருது. அமைச்சர்கள் தப்பு பண்ணால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், அமைச்சரவையை விட்டு தூக்கிடுவேன், கடுமையான நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த பழனி கோயில் 100 கோடி ரூபாய் நிலம் ரிஜிஸ்டர் பண்ணது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த எச்சரிக்கையை பார்க்கணுமா, இல்லை எல்லா அமைச்சர்களுக்குமான பொது எச்சரிக்கையாக இதை பார்க்கணுமா? இல்லை, இப்போ இன்றைக்கி பழனி தண்டாயுதபாணி கோயில் அந்த பத்திரப்பதிவு பிரச்சனைன்றது அது வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, சின்ன நிகழ்வோ பெரிய நிகழ்வோ, அது ஒன் ஆஃப் த நிகழ்வு.
நீங்கள் இந்த அரசுக்கு இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசை பற்றி நீங்கள் குறை சொல்லணும், இல்லை இந்த அரசின் மீது விமர்சனம் வைக்கணும்னா இதுவரையிலுமே ஒரு புஸ்தகம் போட்டுடலாம். அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு 2 வருடங்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சிருக்காங்க. என்ன அது கோட்டீஸ்வரன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது முதல்ல சொல்கிற வார்த்தை என்பது வாஷிங் மிஷின், ஒரு குதிரை பேர அரசியல். அப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 108 வந்ததுனால இப்படி அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அது யதார்த்தமாக அதை ஒரு நார்மல்சி பண்ணி அதை கடந்து போக பார்க்குறாங்க. எனக்கு பணம் இல்லை, என் மனைவிக்கு பிரசவத்துக்கு வைத்தியத்துக்கு பார்க்கணும் சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து சங்கிலி பருப்பு ஈடுபட்டு அசால்ட்டு பண்ணுறாருன்னா அதை வந்து நியாயப்படுத்த முடியுமா? என்னோடய தன்மை, என்னோடய தரம், என்னோடய முதிர்ச்சி அது முக்கியம். என் ஆட்சி கவுந்தாலும் பரவாயில்ல, ஒருபோதும் இன்னொரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவையோ இன்னொரு ஊழல்வாதியோ இன்னொரு மோசமான மனிதரை நான் சேற்றுக்கொள்ள மாட்டேன். நான் கொண்ட கொள்கை, நான் மக்களுக்கு பண்ண ஒப்பந்தத்தில் நான் உறுதியாக இருப்பேன்னா அந்த ஆளுமை அந்த தலைமையின் மீது எனக்கு விமர்சனம் இல்லை. நானும் உங்களை மாதிரி தான், உங்களுக்கெல்லாம் திரை கவர்ச்சியோ உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து புதிய தன்மையோ கிடையாது. உங்களெல்லாம் பார்த்தா வந்து போர் அடிக்குது ஜனங்களுக்கு, உங்கள் மீது நம்பிக்கை குறைந்திருக்கு அப்படின்றதுலாம் வாஸ்தவம். அதனால் நானும் அதையே பண்ணக்கூடாதுல்ல. அப்போ ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னா ஊழல்வாதிகளை சுற்றி வைத்துக்கொண்டு நான் எப்படி ஊழலை ஒழிப்பேன்? 1. 2வது வந்து குதிரை பேரம் பண்ணி எதிர்க்கட்சி மாற்றுக் கட்சியிலேருந்து ஆளுகளை சேர்க்குறேன். இது விமர்சனமானாலும் இது தொடர்கிறது. இது 2வது. 3வது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சர்ச்சையில் மாட்டும் போது நடவடிக்கையே எடுக்காத ஒரு முதலமைச்சர். அப்போது நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர் இந்த பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலையும் அரசு வந்து மோசமான ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது, கெட்ட பேர் இன்னும் வரக்கூடாதுன்றத நடவடிக்கையை தடுத்து நிறுத்துறதுக்கு அவர் முயற்சிட்டுருக்கு. ஒரு அமைச்சர் வந்து மாத்திரையை வந்து நசுக்கிறாரு, என்னென்னமோ விளக்கம் கொடுத்தாலும் இன்னமும் வந்து அது எல்லாரும் பேசும்போது வரலாற்று சூழலில் மாத்திரை நசுக்குவது எப்படி அப்படின்னு நீங்கள் போய் கூகுள் பண்ணிங்கன்னா தோணை இப்படி தானே அப்படின்ற மாதிரி கிரெடிட் கார்டை வச்சு நசுக்கிறாங்க, ஜிங்கு நசுக்கிட்டு குழந்தைக்கு எப்படி மாத்திரையை ஊட்டுவது இப்படின்லாம் அதனுடைய பாகங்கள். அப்புறம் ரீல்ஸு போட்டு எப்படி வந்து முதலீடை ஈர்ப்பது அப்படின்ற மாதிரி அது ஒரு விமர்சனம். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் வந்து பள்ளிக்கூட மாணவர்களிடம் எப்படி அரசியலை 30 நாளில் இல்லை 3 வருடங்களில் அரசியல் ஆக்குவது, அவரோட வாக்குகளை எப்படி பெறுவது, அது ஒரு எபிசோடு. இதெல்லாம் வந்து தீவிர குற்ற பிரச்சனை கிடையாது, ஆனால் இதெல்லாம் வந்து என்ன இது சிரிக்கிற தன்மையாக இருக்குது அரசியல் அப்படின்ற இது மாதிரி ஒரு நிலைப்பாடு. இன்னொரு சிலது வந்து எப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டு, குட்கா, மணல் திருடு, சொத்து குவிப்பு, அதுக்கப்புறமா பழைய வாச்சாத்தி கேஸ், அதாவது தனி மனித ஒரு நல்ல பேர் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படும் அவங்கள சேர்த்துக்கிறது அப்படின்னு அது ஒரு சாப்டர். அப்புறம் நிர்வாக சீர்கேடு. அது நிர்வாக சீர்கேடுனா என்ன? 60 நாள் ஆயும் கரண்ட் இன்னும் சரியாகாது. கரண்ட் வரலன்னு ஏன் வரலன்னு கேட்டால் வேறு எதுனா திமுக தான் காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம், பக்கத்து வீட்டு காரணம், அந்த தம்பி பியூஷ் கேர் தூக்கின்னு ஓட்டாப்பில் அது மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறமா வந்து பத்திரப்பதிவு துறையில் நடந்தது. அப்புறம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஊரே சொல்லும், கோர்ட்டும் சொல்லும், இவரை பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா இல்லை எங்களுக்கு அவரை பார்த்தா புரிதற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறது, அப்புறம் அவரையே மாற்றுறது. கான்ட்ரவர்சியில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துன்னு போய் போடுறது, அப்புறம் அவரை மாற்றுறது. இதெல்லாம் வந்து ஒரு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றது அந்த ஆட்சியினுடைய நிர்வாகத்தின் மீது திறமை இல்லாமல் செயல்படுறது. அந்த கேபினெட் மீட்டிங்கில் நண்பர்களை உட்கார வச்சுக்கிறது, நண்பர்களுக்கு பதவி போட்டு கொடுக்குறது, மேக்கப் மேனாக இருந்தால் கூட அவருக்கு பதவி போட்டு கொடுத்துற அளவுக்கு பேர் எடுத்தாச்சு. இது நிர்வாக சீர்கேடு சம்மந்தமாக ஒரு தொலைநோக்கு பார்வை, மற்றவங்களோட பிரச்சனை புரியுறது, இல்லை மற்றவங்களோட அந்த வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா 134 கோடி கொடுத்துட்டு ஏதோ விவசாயிகளுக்கெல்லாம் ஏதோ பெருசாக ஏதோ செஞ்சிட்டா மாதிரி நினச்சிக்கிறது. 110 கோடி டாஸ்மாக் தொழிலாளிகள்லாம் கொடுத்துட்டோன்னா அவங்கெல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் பயங்கர ஹாப்பி நினச்சிக்கின்னு தான் பண்ணிவிட்டது ஒரு சாதனை என்று நினைத்து கொள்வது. அதுக்கப்புறமா வந்து தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டாட்டா காட்டாவே அவங்களோட கோரிக்கையெல்லாம் மறந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தன்னை பற்றி ஒரு நினைத்து கொண்டு தன்னை தானே உயர்த்தி கொண்டு இருக்குது இந்த மாதிரி நினப்பு. அதுக்கப்புறம் இது வந்து உள்ளூர் பிரச்சனை. வெளியூர் பிரச்சனை அப்படின்னா நான் அதெல்லாம் பற்றி பேசவே மாட்டேன். மேகதாது பிரச்சனைகள்லாம் வந்து நான் வந்து எடுத்தேன் கவுத்தரெல்லாம் பேச மாட்டேன். சரி, இது ஒரு இது கர்நாடகா, டிகே சிவகுமார்கிட்டே நம்ம போய் பேச மாட்டோம், பிரச்சனை பண்ண மாட்டோம், அமைதியாக தான் போவோம். சரி, சிலோனில் போயிட்டு அங்கே இருக்கிற பிரதமர்கிட்ட பேசி கச்சத்தீவை மீட்டிடுவோம். இல்லை ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்கள் பிடிக்கும்போது இலங்கையிலேருந்து அடிக்கிறானே அதுக்கு எதனா சரி பண்ணிவிடுவோமா? அப்போ இதுவே இல்லை.
மத்திய அரசு டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லுது, அதுக்கு எதனா எதிர்ப்பு, அதுக்கு எதனா ஒரு அரசியல், அதுக்கு எதனா கேள்வி, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் வந்து உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அங்கங்களை அங்கேயும் இங்கே எல்லாத்தையும் பிரித்து காட்டியிருக்கேன். அப்போ இப்படி இருக்கும்போது அரசனுடைய இந்த 2 மாத காலத்தில் நீங்கள் சாதனைன்னு பார்த்தீங்கன்னா என்ன பெரிய ஒரு விஷயத்தில் அவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரி, காமன் சென்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. இதில் நான் இது இப்போ காமன் சென்ஸ் சிலபஸ்லேயே இல்லாதது கோட்டீஸ்வரன் பேசுகிறாருமே. காமன் சென்ஸ்னால் மூத்த அரசியல் ஆளுமை பாலபாரதி அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏன்னாங்க ஜென்ஸு போய் மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ளே போகிறாரு, முதலமைச்சராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்காங்க, அது மாதிரிலாம் போகக்கூடாதுன்னா இதெல்லாம் வந்து கேட்கணும். இப்போ நான் கூட எனக்கு வந்து அக்கா தங்கச்சிகள், அவங்களுக்கு குழந்தைங்க, உற்றார் உறவினருக்கெல்லாம் வந்து குழந்தைங்கள் பிறக்கிறது நியாயம். போன உடனே என்ன பண்ணுவோம், எப்படி இருக்காங்க, குழந்தை நல்லா இருக்காங்களா, வெயிட் என்ன, தங்கச்சி என்ன பண்ணுது, எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா குழந்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்களா, இப்படி தானே கேட்போம். ஸ்க்ரீனை தந்து இப்படி போய் நிற்போமா? அப்போ விளம்பரம் எதில் பண்ணணும் எதில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விளம்பர பிரியத்தில் நிறைய தவறுகள், நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இந்த கேபினட் மீட்டிங்கில் ஃபுல்லாக டீட்டெயிலாக போகாமல் அமைச்சர்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை அமைச்சர்கள் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதில் பெருசாக வெற்றி அவர் பெறுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. காசிமேடில் அமைச்சர் ஒருத்தர் ஆய்வுக்கு போகிறாரு, மீனவர்கள் கேள்வி கேட்குறாங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அடுத்த நிகழ்ச்சி போடணுன்னு ஓடுன்னு இவர் என்ன பாட்டு போட்டாரோ அந்த பாட்டை அமைச்சருக்கு போட்டு அவங்க மீம்ஸ் ஓட்டுறாங்க. அது கலாய்க்கிறது முக்கியம் இல்லை, திருப்பி வந்து அதர் சைட்லேருந்து அது வரும், திருப்பி அதற்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். எல்லாம் சிக்கல் இருக்குது. மற்றபடி இந்த ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு அவர் தவறிவிட்டார். சார், இப்போ ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அவங்களோட பொறுப்பு உணர்ந்துட்டாங்களா, அந்த அமைச்சருங்கிற பதவிக்கான ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துட்டாங்களா, அவங்களோட செயல்பாடுகள் நமக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? இப்போ நீங்கள் இப்போ நான் அவங்க கூட நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வரீங்க, எனக்கு அடிப்படையில் உங்கள் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கணும். ஏன் அப்படின்னா, வர நெறியாளர் வந்து என்னை விட புத்தி கூர்மையாக இருக்கலாம், இல்லை என்னை விட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். என்னை விட 4 பேப்பர் நான் படித்தேன்னா அவர் 8 பேப்பர் படிச்சிருப்பார். அவர் செய்தி அப்டேட்டாக இருந்தான்னா எனக்கு வந்து அந்த ஒரு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு இருக்கும். எனக்கு எப்பயுமே அது உண்டு ஃபஸ்ட்டு. அதை விட முக்கியம், இப்போ நேயர்கள் பார்க்குறாங்க, நம்ம நேயர்கள், இப்போ அவங்க வந்து என்ன இவர் புதுசாக பேசிட்டு போகிறாரு, நமக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்மளை விட அதிகமாக தெரியும். அப்போ அந்த மனசில் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி, எனக்கு அப்படியே அதிகமாக தெரியும், நம்ம வந்து அறிவு ஜீவி அப்படியெல்லாம் அந்த எண்ணோட்டம்லாம் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுக்கு எளிய முறையில் புரிகிற மாதிரி உன்னதமாக உண்மையாக இருக்கணுன்ற அந்த ஒரு மனசில் வந்து அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு கட்டுப்பாடு, ஒரு பந்தம், அது வந்து மீற டியூட்டி மாதிரி. இது 2. 3வது வந்து அதை தொடர்ந்து கற்றுக்கணும், தொடர்ந்து 4 விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கணும். அப்படி அதை சொல்லும்போது தவறு நடக்கக்கூடாதுன்ற எண்ணோட்டம். ஒரு சின்ன ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இப்போ நம்ம காணொலிக்கு வந்து என்ன அறிந்தோ அறியாமலோ எனக்குள்ளே இந்த 3 விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்கும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கும்போது பதில் சொல்கிற இடத்துல நான் ஏதோ வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும். நான் பாட்டு பேசினதே திருப்பி பேசிகிட்டு இருந்தேன்னா அதில் வந்து ஒரு இது இருக்காது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ முதலமைச்சர் இப்போ இதுவே இவருக்கு பொருந்தும். எப்படின்னா, கேபினட் மினிஸ்டர்ஸோடு உட்காரும்போது விஜயண்ணாவை பார்த்தா அந்த விஜயண்ணான்ற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, ஒரு உச்சக்கட்ட நடிகர், கட்சி தலைவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஏன்னா கட்சியில் சேரும்போது அதெல்லாம் இருந்தது, கட்சியில் அவரோட பிம்பம், அவரை பிடிக்கும், அவர் மேலே ஈர்ப்பு, சேர்ந்துட்டீங்க. இன்றைக்கி அவர் முதலமைச்சர், நீங்கள் மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர். முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம், ரைட்டுங்களா? அதில் மூத்த அமைச்சர், இளைய அமைச்சர், புதுசாக வந்த கத்துக்குட்டி, அப்படி போகும். அதை தாண்டி ஒரு முதலமைச்சருன்றவர் இன்ஸ்பயர் பண்ணணும். எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறது? வந்து உட்காந்தவொடனே செக்ரட்டரியை பார்த்துட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது என்னோடய போர்ட்ஃபோலியோ, முதலமைச்சரோட போர்ட்ஃபோலியோ, பப்ளிக் பர்சனல் டிபார்ட்மெண்ட் அவர் கீழே வர்றது, அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வருது, ஹோமு என்ன வருது, அதோட ஃபைல்ஸ் கீல்ஸ்லாம் பேசும்போது சும்மா இந்த செக்ஷனில் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, இது இவ்வளோ பேர் பெனிஃபிஷியரிஸு, இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் பேசும்போது ரமேஷ்லாம் எப்படி பார்ப்பார், ஐயோ அண்ணன் நம்மளை விட பயங்கரமாக படிச்சுக்கிறாருன்னா. அப்புறம் அந்த சைடு ஐயா ராஜ்மோகன் போவார், நம்ம காம்பேரிங் தான் பண்ணோன்னு பார்த்தா அண்ணன் சினிமா ஒண்டியில் நிஜ வாழ்க்கையில் ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து இவர் செங்கோட்டையன் இப்படி பார்ப்பார், ஆதவ எனக்கு என்ன எதுவும் மீட்டிங்கில் கோத்து விட்றாத சரியா, நான் அப்படியே அமைதியாக இருக்கிறேன்,
அவரை பொறுத்தவரை ரைட் சைடில் வந்து ஆனந்த், லெஃப்ட் சைடில் ஆதவு, அதுக்கப்புறம் தான் நான் உட்கார்றேன். என்னை மூத்தவர் அவை முன்னவர்னு சொல்லி எதுவும் கவுத்து விட்றாதீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஏன்னா யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் 100% ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு ஃபார் தட் போஸ்ட். ஸோ அப்போ அந்த மைண்ட் செட்டு கான்செப்டில் தான் வந்து அதை பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, கம்மன்னு இருக்கிறாரு, இவர் பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு சரளமாக டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும். ஆனால் எனக்கு அதில் ஒரு சப்ஜெக்ட் தெரியும், நான் அதில் ஆர்வமாக இருக்கிறேன், நான் அதில் வேகமாக பயணம் பண்ணுவேன்றது தான் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இவர் பண்ணது கிடையாது. உதாரணத்துக்கு இந்த நேரம் அமைச்சர்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்திருக்கும், என்னன்னா நம்ம பரவாயில்லண்ணா, மேபி நமக்கு தெரியாது, நைட்டில் அவங்க நாஸ்டா சாப்பிடும்போது இல்லை அவங்க உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பரவாயில்ல, சிஎம்க்கு நம்ம பரவாயில்லண்ணா, சிஎம் தானே ப்ரெஸ்ஸை பார்த்தா திப்புன்னு ஓடுறாரு, நம்ம ஆனால் நீங்களாம் தைரியமாக பேசுகிறேன், நிர்மல்குமார்ண்ணே உங்களுக்குலாம் என்னண்ணே, விஜயண்ணாக்கே இல்லாத நீ என்னண்ணா எந்த கேள்வி அப்படி கேட்டாலும் அப்படியே மட்டைக்கு இப்படி 4 அடிக்கிறீங்க, இப்படி 6 அடின்னு சூப்பர்ண்ணா. நீங்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் யாருன்னா இதில் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற அமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர் கீர்த்தனாவை தவிர்த்து. கீர்த்தனா பேசுகிற இங்கிலீஷ் அது வேறு, அது அப்புறம் வருவோம். நம்ம வேறு யாருன்னா ஒரு வேளை நல்லா பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கு இல்லை இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அதெல்லாம் வரும்போது இவர் இப்போ எம்எஸ்எம்இ இல்லை லேபர் மினிஸ்டர் வச்சுக்கோங்களா, see we in Tamil Nadu have a set of rules because just a foreign company is company, we just don't seek investments like that, we have to follow certain kind of rules. If there is any violation, there will be a problem. We will give you resources but it's your responsibility. என்ன தசு புசுன்னு பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனலாக இல்லை ஒரு ஸ்கீம் இல்லை முதலமைச்சரோட சிந்தனையிலேருந்து புத்தி கூர்மையாக வந்த ஒரு சிறப்பு திட்டம். இந்த நேரத்துக்கு பிரச்சாரம் பண்ணும்போதே அப்படி ஒன்று இருந்திருக்கணும். அதை தாண்டி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த நேரம் அரசாணை போட்டிருக்கணும். இப்போது என்னங்க மோதிரம் போடுறேன்னு சொல்லல, இது ரொம்ப பழசு. ஜெயக்குமார் அவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எம்ஜிஆர் பிறந்தநாள், அம்மா பிறந்தநாளுக்கு அப்போல்லாம் போய் மோதிரம் போடுவார். அதேமாதிரி கலைஞர் பிறந்தநாளப்போ டிஎம்கேல யாருன்னா போய் அறிவாலயத்துக்கு போனாங்கன்னா வாழ்த்து சொல்லி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது, ஏதோ ஒன்று போடுறது, மோதிரம், இதெல்லாம் நடந்துருக்குது பல காலத்தில், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து இந்த புதுசாக சொல்கிற மாதிரின்னு பார்த்தா இந்த இலவசம் பெண்களுக்கு அது பழசு. அதுக்கப்புறமா வந்து 2000 ரூபா 2500 ரூபா பழசு, சிலிண்ட்ரு பழசு, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு உதவித்தொகை பழசு. எது புதுசு? ஃப்ரீ கரண்ட்டாக கொடுக்குறன்றது, ஃப்ரீ கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க, 100 யூனிட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, மாற்றி என்ன புதுசு? நீங்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் என்ன புதுசு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், டேட்டா சென்டர், அது ப்ரைவேட் கம்பெனியில் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து அது நல்லதுன்றாங்க, ஒரு சிலர் அது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியலன்றாங்க. சொல்லுங்கள் புதுசாக. இது வந்து எதுலையுமே இல்லை. இப்போது 7.5% ரிசர்வேஷன் புதுசு, அதாவது மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலையும் இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் இப்போ கொண்டு, அது புதுசு. அதே மாதிரி 69 விழுக்காடு ஒதுக்கீடு, அது வந்து திமுக அதிமுகக்குள்ளே கௌரவ பிரச்சனை. நீ வந்து உள்ஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை நீ அதிகம் கொடுக்குறியா இல்லை அதை நான் அதிகம் ஒதுக்கி கொடுக்குறேன், நீ சாம்பியன் ஆஃப் ரிசர்வேஷனா இல்லை நான் சாம்பியன் ஆஃப் ரிசர்வேஷன், சண்டை. அதில் 69%. ஒன்று வந்து பெண்ணுக்கு வந்து நான் வந்து பெண் விடுதலை, பெண்களுக்கு சம சொத்து, பெண்களுக்கு உரிமை அப்படின்ற மாதிரி, பெண்களுக்கு இன்னொரு வாட்டி திருமணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் அப்படி. இங்கே பெண்களுக்கு வந்து சைக்கிளு, பெண்களுக்கு வந்து திருமண திட்டம், தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு வந்து அம்மா பெட்டகம், குழந்தையா பிறக்கிறாங்க அவங்களாம் அப்படி. அப்போது மாறி 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 பண்ணிவிட்டு அதுலேருந்து காப்பி வச்சு போட்டு அதையும் செய்ய முடியாமல் நிற்கிது இன்றைக்கி அரசு. அப்போது சொல்லிக்கிற மாதிரி இப்போ அம்மா உணவு, அது வந்து அதிமுகவோட ட்ரேட்மார்க் ஸ்கீம். கைரிச்சாவை ஒழித்து பெண்களுக்கு வந்து 2வது திருமணம் பண்ணி அவங்க அங்கீகாரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சாதிய ரீதிய அடையாளம் இல்லாமல் சுயமரியாதை திருமணம், அதெல்லாம் வந்து திமுகவோட பிராண்டு. அப்போது சத்துணவுன்னு வரும்போது 2 பேரும் மாறி 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 அதுக்கு சேர்த்துருக்குறாங்க. இப்போது திமுக பீரியடில் வந்து இந்த நான் முதல்வன், அப்புறம் இல்லம் தேடி கல்வி, மருத்துவம் அப்படின்ற மாதிரி. அவங்க பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இலவச இந்த மிக்சி கிரைண்டர் விட்ருங்க, அது ஃப்ரீயாக யார் வேணால் கொடுக்கலாம். மிக்சி கிரைண்டரு, டிவி கொடுத்தாங்க. இப்போ அதிமுக வந்து தான் ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதிமுக ஃப்ரிட்ஜு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வாஷிங் மிஷின் இப்போ அதிக பாப்புலராக இருக்குது. புதுசாக
வாஷிங் மிஷின் வீடு தூரம் கொடுக்க போகிறோம். அவ்வளோ பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி புதுசாக எதுவுமே பண்ணல, பழசை தான் பண்ணிட்டு. அப்போது மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து சிஎம்ஐ பார்த்து எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு வந்து இது பிரச்சனை, கன்னியாகுமரியில் ஒரு லாக்அப் டெத்து மரணம். இவரே ஒரு வேளை நாகர்கோவில் போயிட்டு அந்த பாடி வாங்காமல் பிரச்சனை இருக்குது, கூப்பிட்டு கலெக்டர் பங்களாவில் தங்கி, ஏன்னா அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் எப்படி ஆகும்னு தெரியாது, கூப்பிட்டு சம்மந்தப்பட்டவங்கள தெரியாது முதலமைச்சர் கேள்விப்பட்டேன், மனசு கேட்கல, நானே நேரில் வந்த ஆறுதல், நான் பார்த்துக்கிறேன், இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன கெதி ஆகிறான்னு பாருங்கள், எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், எல்லோரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன், தம்பியை நல்லபடியாக ஆக வேண்டியதை பார்த்து குடும்பத்துக்கு என்னவோ அதோ உங்கள் துறை ரீதியாக அமைச்சர் இல்லை லோக்கல் கன்னியாகுமரி அமைச்சர் வருவார், பார்த்துக்கோங்க, உங்கள் விஜயன்னா உங்கள் கூட இருக்கேன், எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கன்னியாகுமரியில் தங்கிட்டு கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், கேரளா பார்டரு அதெல்லாம் எலெக்ஷன் அப்போ நம்ம ஃபுல்லாக போகல, அட்லீஸ்ட் இப்போ ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு நாள் தங்கிட்டு கன்னியாகுமரி ஃபுல்லாக சுற்றி, கன்னியாகுமரிக்கு இன்னும் அரசியல், ஏன்னா கன்னியாகுமரியில் இப்போ நல்ல மழை, அங்கே அந்த ஊரில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது, அங்கே விவசாயம், மற்ற இடத்துல தண்ணி இல்லை, அங்கே என்ன பண்ணுறீங்க, ஏது விவசாய பிரச்சனை, இந்த மணல் குவாரி பிரச்சனை, மழை உடைகிற பிரச்சனை கன்னியாகுமரியில் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறீங்க, பார்டர் ஸ்டேட்டு, கேரளாவோட நீங்கள் நட்பு பாராட்டுறீங்களா, எப்படி என்ன ஏது, காலேஜ் ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்குது, சர்ச்செல்லாம் இருக்குது, பிடிச்ச சர்ச்சு ஒரு 2 சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பத்மநாபபுரம்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? தோணலைல்ல. ஏன் தோணலை? நமக்கு முதலமைச்சர் பதவி வந்து விட்டது, தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம், அதனால் இனிமேல் தோணாது. இதே எதிர்கட்சியில் இருந்தால் போய் பார்க்க சொல்லி தோணும். நீட்டு தேர்வு அனிதா மரணமாக போக சொல்லும், அஜித் கொலையா அதை பற்றி பேச சொல்லும், நீதி கேட்க சொல்லும். இப்போ திமுக பீரியடில் இறந்தாங்க, திமுக பீரியட்லேயும் கைது செஞ்சாங்க, திமுக பீரியட்லேயும் வழக்கு பேசினாங்க, திமுக பீரியடில் ப்ராசஸ் நடந்தது, அதுக்கப்புறம் போராட்டம் பிரச்சனை எல்லாம். அப்போ நீங்கள் நீதி கேட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் பீரியட்லேயும் இதெல்லாம் நடக்குது, கைது நடவடிக்கை அவங்கள தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்குது. ரொம்ப இமேஜோட இருக்கா இல்லை ஆஸ் யூஷுவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் தான்? இப்போ யார் ஐயா காமராஜரையே கூட்டின்னு வந்து போட்டிங்கனாலும் லாக்அப் டெத்து நடக்குங்க. என்ன காரணம்னா போலீஸில் ஒரு சில பேர் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் திமிரு, மற்றவங்களை அடிக்கலான்ற திமிரு, வேறு ஒன்றும் கிடையாது. யார் கொடுத்தது உங்களுக்கு? நான் கேட்குறேன், ஐபிசி, பிஎன்ஹெச்எஸ்ஸு, சிஆர்பிசி, இல்லை எவிடன்ஸ் ஆக்டு, இல்லை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, சிவில் ப்ரொசீஜர் கோடு, இல்லை கான்ஸ்டியூஷனு, இதில் இல்லை எதனா ப்ரிசன் மேனுவலு, எதில் உங்களை கைதிகளை அடிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குது? நீங்கள் எப்படி கைதி, சரி இப்போ நீங்கள் கைதியை அடிச்சிட்டிங்க, கைதி உங்களை திருப்பி அடிச்சிட்டா என்ன ஆகும்? மனிதனை அடிக்கிறது என்னங்க அது புத்தி? அது ஏன்னா கேவலம், ஏன்னா மிருகமா ஒன்று கடிச்சு பிச்சு பிடுங்கிறதுக்கு? ஒருத்தரை தாக்குதலுக்கு ஒருத்தரை தொடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுங்க, சட்டம் அது சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து யாருன்னா உங்கள் கையில் மாட்டினா நீங்கள் என்ன வேணால் வெளுன்னு வெளுப்பீங்க, அடின்னு அடிப்பீங்க. அப்போ கோர்ட் எதுக்கு இருக்குது? ஜுடிஷியல் கஸ்டடியில் உயிர் போகுது, போலீஸ் கஸ்டடியில் உயிர் போனாலும் தப்பு தான், ஜுடிஷியல் கஸ்டடியில் போனாலும் தப்பு தான். ஜுடிஷியல் கஸ்டடியில் உயிர் போச்சுன்னா கோர்ட்டு இன்னும் 4 சாத்து சாத்தோம், ஏன்னா கோர்ட்டோட ப்ராப்பர்ட்டி அவங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த அதாவதுங்க என்னென்னா, ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பாலியல் சீண்டல் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து போட்டு புழகிறீங்க, பாத்ரூமில் வழுக்கி வந்து இது பண்ணுறாங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் சஸ்பெக்ட், டவுட்டு, உண்மையாக பொய்யா தெரியல. எனக்கு என்னென்னா 200 கிராம் குட்கா வச்சுருந்தது தான் பிரச்சனையா? பெரிய ரேஞ்சில் வியாபாரம் பண்ணி தான் கட்சியில் சேர்த்துருப்பீங்கள்ல. அப்போ அவருக்கு குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருந்தது, அதனால் பாவம் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டார். அவரும் அரசியலில் வந்து இந்த பெரிய இந்த திமுக பீரியடில் ஒருத்தர் இன்வால்வ் ஆனார் இல்லையா, இந்த குட்கா வியாபாரத்தை, ஜாஃபர் சாதிக்கோ ஏதோ ஒருத்தர், அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல ராஜ மரியாதையோடு டீல் பண்ணுறீங்க. நானும் பார்க்குறேன், இந்த பெரிய கேஸில் ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி கோடிக்கணக்கில் டீல் பண்ணால் கௌரவமாக நடத்துது போலீஸு. இந்த 200 கிராமு 1/4 கிலோ கஞ்சா, குட்கா, பான் பராக் விற்றாருன்னா கூட்டு போய் பொலன்னு பொழக்கிறது. அப்போ கேஸும் பெரிய கேஸ் பண்ணால் நல்லா மதிப்பு வச்சுக்கிறீங்க, சின்ன கேஸில் யாருன்னா பண்ணால் இந்த மாதிரி அடிச்சு சாவிச்சிடும். ஏன்னா இந்த விஜய் சார் வந்து அப்போ அவருக்கு புரியணும்ல, சரி ஓகே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இது பிரச்சனை இருக்குது, அவரே ஒரு மெசேஜ், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது உங்கள் துறையில், மனிதரை பார்த்தா ஏதோ வந்து உங்களுக்கு வந்து நேந்தி விட்டா மாதிரி அவங்கள போட்டு அடிக்கிறது, கண்ணிய குறைவாக பேசுறது, திமிரா பண்ணுறதுலாம் இருக்குது. என்ன சொல்லுனாங்க, இப்போது போலீஸ்கிட்ட யாரோ தப்பாக பேசுகிறாங்க கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கைது பண்ணி எடுத்துன்னு போய் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுட்டு ஏதோ ஃபைனோ ஏதோ ஒன்று, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எப்படி கையாளணுன்ற மாதிரிலாம். அதெல்லாம் இல்லை, சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது.
இப்போ விஜய் சார் ஒரு அவேர்னஸ் வீடியோ இல்லை அவேர்னஸாக இதை பற்றி பேச அது நடந்துருக்கக்கூடாது. இனிமேல் நடந்தால் பச்சாதாபமே இல்லாமல் நடவடிக்கை பாயும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுங்கிறது அதான் அதை பற்றி பேசவே இல்லையே. கடந்து போய் அவரோட தேவை, நான் தான் சொல்கிறேன், அவரோட தேவை பூர்த்தி ஆகி விட்டுது. இனிமேல்ட்டு இப்போ கரண்ட்டு பிரச்சனையை எங்கன்னா பேசினார் அவர். இந்த 60 நாளுமே அவர் ஆட்சிக்கு வந்தது நாள்லேருந்து கரண்ட் வந்து பிரச்சனையாக தான் இன்னுமே எங்கேயோ ஒரு பக்கம் போராடிட்டே தான் இருக்காங்க. போராடி தானே. ஏன்னா ஒரு இடத்துல இந்த கரண்ட்டு பிரச்சனை அதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாற்ற போகிறீங்களா? இப்போ இன்றைக்கி வந்து நீர் தேக்கத்தில் நீர் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெர்மல் பவர் பிளான்ட்டில் பவர் வருது, கோலில் பவர் அது பொருத்தி போடுது, சோலார் வருது, காற்றில் விண்டில் வருது, அப்புறம் தண்ணியில் ஹைட்ரோவில் வருது. ஹைட்ரோவில் வந்து தண்ணி பற்றாமல் இது குறைய போகுது. அப்போது ஆல்ரெடி டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இது வர வருஷத்துக்கு இன்னும் பிரச்சனையாகும். ஏன்னா புரிதல் இருக்குது. ஏன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கா, இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அடுத்த 3 மாதத்துக்கு, அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம இதான் பண்ண போகிறோம் மின்சாரத்துறைக்கு அப்படின்னு இருக்கா? டெய்லி நிர்மல்குமார் ஐயா வருவார், திமுக வந்து எங்கள் ஆட்சியை கவுக்கிறதுக்கு பார்க்குது. அப்புறம் மறுநாள் திமுக வந்து எங்கள் ஆட்சியை கவுக்க பார்க்குது. 3ஆம் நாள் திமுகவும் பேசுது. 4ஆம் நாள் திமுக ஆட்சி. இப்படியே ஒரு 45 நாள் ஓட்டிட்டிங்களா? மக்கள் பிரச்சனை அந்த குற்றச்சாட்டை வச்சு நாளைக்கும் பேசுவார், நாளானிக்கும் பேசுவார். அவர் பேச கேப் விட்டாருன்னா திரும்ப அண்ணன் பேசுவார். அவர் பேசி கேப் விட்டாருன்னா வைகோ சார் பேசுவார். வைகோ சார் பேசி எதனா 2 பேரா மறந்துட்டுனா துரை வைகோ சார் பேசுவார். அதுக்கப்புறம் அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறது சிபிஎம்மில் சண்முகம் சார் பேசுவார். சண்முகம் சார் என்ன பேசுவார்? எனக்கு என்னமோ அதிமுக மீது தான் சந்தேகமாக இருக்குது. அதிமுகவுடைய தலைமை ஏன் உங்கள் தலைமையெல்லாம் அப்படியே ரொம்ப கரெக்டாகுதா? உங்கள் கட்சியிலெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மகேந்திரன் போய் சேரவே இல்லை. உங்கள் கட்சியில் ஒருத்தர் பாலியல் சீண்டலில் பார்க்கவே இல்லை. இருக்கிறதுல நீங்கள் நல்ல கட்சி ரைட்டு. ஆனால் இந்த மாதிரி வந்து தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு அவங்க பண்ணுற குதிரை பேரியசலுக்கு நீங்கள் 5 நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றி பேசினா உங்களோட தன்மையை தானே போயிடும். அதனால் இது நடக்கிறது என்பது அரசியலை பேசிட்டு மக்களோட தேவைகள் மக்களோட பிரச்சனைகளை செய்யாமல் கடந்து போகிறது. சரி, குறைந்தபட்சம் தெருநாய் எதனா கம்மியாகிதா இந்த 2 மாதத்தில்? இல்லை அது எதனா உங்களுக்கு தெரியுதுங்களா? தாவேக்கு ஆட்சி வந்தோன்னே ரோட்டில் வந்து தெருநாய்களே இல்லை, குறைஞ்சபட்சம். ஏன்னா குழந்தைகளை நமக்கு பிடிக்கும். இந்த 5 வருஷத்தில் ரேபீஸால் ஒரே ஒரு உயிர் கூட போகாது தமிழ்நாட்டில். எங்கனாச்சு இப்போது இவர் எவ்வளோ எலிட்டாக இருக்காருன்னு பாருங்கள். தெருநாய் ஒரு பிரச்சனைன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் போகிற இடத்துல தெருநாயே விட மாட்டாங்க, எல்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. அப்போ சாமானிய வாழ்க்கையிலேருந்து அவர் தான் கோட் சூட் போட்டு போகிறாரு. கோட் சூட் போட்டுக்கிறவங்களுக்கு தெருநாய் பிரச்சனை தெரியுமா? லுங்கி கட்டுன்னு ரோட்டில் நடந்து போகும்போது ஆனால் நாய் பிடுங்க வருது. ஏன்னா பூச்சா கல் தட்டினா இதுதான் ரொம்ப வருஷமாக, அதாவது 2025லேயும் 2000 வருஷம் தாண்டி நம்ம இதை தான் மேனுவலாக ஃபாலோ பண்ணுகிறோம். தெருநாய் கச்சா என்ன பண்ணணும்? தெத்தின்னு வந்தா கல்லுத்து அடிக்கணும். என்னடா நாய் வந்து இப்படி இருக்குது, கச்சா உயிர் போகுது, ரேபீஸ் வருது, புரிதலே கிடையாது. அதாவது என்ன எதனா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பித்து பெரிய விஷயம் என்ன தீர்வு? ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.